ஒரு ஆசிரியர் ஒரு கடிதத்தை எழுதி உங்க அம்மாட்ட தான் கொண்டு போய் கொடுக்கணும், வேற யார்ட்டையும் கொடுக்காதங்கிற. வாங்கி படிச்சுட்டு கதறி கதறி அழுகின்றாள் அந்த தாய். ஏமா அழுகுற, என்ன எழுதியிருக்கல, நீ ரொம்ப புத்திசாலி, வாத்தியாருக்கு கூட உனக்கு சொல்லிக் கொடுக்க முடியல, ஏன் பக்கத்துல இருக்கிற நூலகத்துல போய் நீ படின்னு சொல்லி எழுதியிருக்க. அப்ப நாளையில இருந்து நூலகத்துக்கு போவோம், ஸ்கூலுக்கு போலாங்க. தினம் தினம் நூலகத்துக்கு செல்கின்றான். உங்களுக்கு தெரியும், ஆயிரக்கணக்கான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்த தாமஸ் ஆல்வா எடிசனுடைய தாய் இறந்த பிறகு அந்த வீட்டை காலி பண்றதுக்காக புக்ஸ் எல்லாம் எடுத்து அடுக்கிறான். அதுல இருந்து ஒரு பேப்பர் கீழே விழுவு. தன்னுடைய ஆசிரியர் எழுதி கொடுத்த கடிதம் என்று தெரிந்தவுடன் எடுத்து அவசர அவசரமா படிக்கிறான். அதுல என்ன எழுதப்பட்டிருந்தது தெரியுமா? உன்னுடைய பிள்ளை மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தை, இதை இந்த பள்ளியிலே சேர்த்துக் கொள்ள முடியாது, அழைத்துக் கொண்டு போய். பதறி போன அவன் கதறி கதறி அழுகின்றான். என்னடா இப்படி எழுதியிருக்காங்க, நம்ம தாய் நம்ம புத்திசாலின்னு எழுதினார்ல சொன்னாங்க, அதை நம்பி படித்தோமே என்று தன்னுடைய டைரி எடுத்து எழுதுறான். உலகத்திலேயே முட்டாளாக பிறந்த, மூளை வளர்ச்சி இல்லாமல் பிறந்த என்னை உலகத்திலேயே அறிவாளியாக மாற்றியது என்னுடைய படிக்காத ஏழை தாயே என்று எழுதுகின்றான். அதுதான்